பாமக தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி விரைவில் அமையும் என ராமதாஸ் நம்பிக்கை. சிறப்பு பொதுக்குழுவுக்கு வந்துள்ள கூட்டம் காசு கொடுத்து கூட்டியது அல்ல என்றும் பேச்சு. பாமக தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து பொதுக்குழுவில் தீர்மானம். கூட்டணி அமைக்க ராமதாசுக்கு முழு அதிகாரம் அளிப்பது உள்ளிட்ட 37 தீர்மானங்கள் நிறைவேற்ற. கட்சியின் தலைவராக நிர்வாக குழு மற்றும் செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி 30/5/2025 முதல் செயல்பட்டு வரும் நிலையில் மருத்துரையா அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை பாமக நிர்வாகிகளை பணம் கொடுத்து கடத்தியதாகவும் ராமதாஸை அவமதிப்பதாகவும் அன்புமணி மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. 16 குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு நடவடிக்கை எடுக்க ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை. அவர்களால் நியமிக்கப்பட்ட அனைத்து நியமனங்களும் செல்லும், அது நீட்டிக்கும். 30/5/2025 முன்னர் மருத்துரையா அவர்களால் நியமனம் செய்யப்பட்டும் சிலர் நீக்கப்பட்டும் அதை தொடர்ந்து அதற்கு அடுத்து மருத்துவர் அன்புமணி அவர்களால் அப்பொறுப்புகளில் அவர்களே தொடர்வார்கள் என்ற அறிவிப்பும் எந்த வகையிலும் செல்லாது, செல்லத்தக்கது அல்ல என்பது. தருமபுரி ஆட்டுக்காரன்பட்டி பென்னாகரம் வரை இருவழிச்சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்படும் என்று முதல்வர் உறுதி. 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புலி வணிக மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஒகேனக்கல் தருமபுரியை இணைக்கக்கூடிய மாவட்ட நெடுஞ்சாலையில் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரம்பட்டி முதல் பெண்ணாகரம் வரை இருக்கக்கூடிய 25 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பகுதி தற்போதுள்ள இருவழித்தடத்தில் இருந்து 4 வழித்தடமா 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 கட்டமாக மேம்படுத்தப்படும். விடியல் பயணத்தின் மூலம் 51 மாதங்களில் ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமித்துள்ளனர். யாராலும் மறுக்க முடியாத சாதனை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சாதனை இது. அதனாலதான் இப்ப செய்திகளை பார்த்திருப்பீங்க. இந்த விடியல் திட்டத்தை, இந்த விடியல் பயண திட்டத்தை கர்நாடக மாநிலத்திலே, ஆந்திர மாநிலத்திலே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அதனாலதான் சொல்றோம், நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. நாடு முழுவதும் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்கள் திருடப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பீகார் தேர்தலை திருட விட மாட்டோம் என்றும் வாக்கு திருட்டுக்கு எதிரான யாத்திரையில் சூளுரை. டெல்லியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2 புதிய நெடுஞ்சாலைகள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஜம்மு காஷ்மீரில் இன்று காலை மீண்டும் வெள்ளம், நிலச்சரிவு. 7 பேர் உயிரிழப்பு. காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் தள்ளுவண்டி கடையில் கஞ்சா சட்னி விற்பனை. வாடிக்கையாளர்களை கவர விபரீதத்தில் ஈடுபட்டவர் கைது. திருவல்லிக்கேணியில் கோயிலில் எருமை கன்று பலியிடப் போவதாக சமூக வலைதளங்களில் பரவிய வதந்தி. நேர்த்தி கடனுக்காக கோயிலில் கொண்டுவிடப்பட்டது விசாரணையில் உறுதியானது. தொடர் விடுமுறையால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம்.
நீலகிரி மாவட்ட பழங்குடியின மக்களின் பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பு கண்காட்சி. படுகர், தோடர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் தனித்துவமான பொருட்களை கண்டு ரசித்த மக்கள். ராமநாதபுரம் அருகே ரயில்வே கேட்டை மூடாத கேட் கீப்பர் ஜெயசிங் பணியிடை நீக்கம். கேட்டை மூடாதது குறித்து ரயில்வே துறை விசாரணை. தமிழ்நாட்டில் நாளை முதல் 38 ரயில் நிலையங்களில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல ஏற்பாடு. தமிழ்நாட்டின் ரயில் திட்டங்களுக்காக 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.